ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறுசுவை பந்தி. இன்னைக்கு நம்ம அறுசுவை பந்தியில் ஒரு வித்தியாசமான காலை உணவு கார ரொட்டி வெறும் 4 பொருட்களை வச்சு எப்படி சுலபமாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது மறந்து போன நம்ம பாரம்பரிய பலகார வகைகளில் ஒன்று. நாம புத்துயிர் கொடுக்கலாமே. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கோகோனட் பீட்சான்னு கூட இதை சொல்லலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இப்போ சொல்கிறது 2 பெரிய ரொட்டிகளுக்கான அளவு. முதல்ல ரொட்டியோட பேஸ். 200 கிராம் புழுங்கல் அரிசியை சுத்தம் செஞ்சு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் கிரைண்டர்ல சேர்த்து நிறைய தண்ணீர் ஊற்றாம தேவையான அளவு உப்பு சேர்த்து கட்டியா அரைச்சிக்கணும். பேஸ் மாவு தயாராயிடுச்சு. இந்த அளவு கட்டியா கொஞ்சம் கொரன்னு இருந்தா சரியா இருக்கும். ரொம்பவும் மைய அரைக்க வேண்டாம். அடுத்ததா மசாலா ஸ்டஃபிங். ஒரு சின்ன அரைமுடி தேங்காயை துருவிக்கலாம். துருவுறதுக்கு கடினமா இருந்தா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து துருவின தேங்காய் பதத்திற்கு பல்ஸ் செஞ்சு எடுத்துக்கலாம். நாம் அரைச்ச தேங்காய் இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. இதை ஒரு தட்டில் சேர்த்து மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா நிறைய தூளும், கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சும் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்ததா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது இந்த மிக்ஸுக்கு ஒரு அட்டகாசமான ஃப்ளேவரை கொடுக்கும். அதே சமயம் நிறைய சேர்த்துட வேண்டாம். இப்போ மசாலா அண்ட் பேஸ் மாவு இரண்டுமே தயாராயிருச்சு. அடுத்ததா ரொட்டியை தட்டிடலாம். ஒரு தோசைக்கல் நல்ல சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவை ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து இதில் வச்சு லைட்டாக தட்டி மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவில் தட்டணும். இது புழுங்கல் அரிசிங்கிறதால ரொம்பவும் ஒட்டாது. ஈஸியாக தட்ட வரும். ரொம்பவும் ஒல்லியாக தட்டாமல் 1/2 இன்ச் தடிமனாக தட்டினா கரெக்டாக இருக்கும். அதிகமாக காரம் வேண்டான்னா கொஞ்சமாக மசாலா சேர்த்து தட்டினா நம்ம குட்டீஸ் கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதனுடைய பேஸ் மாவு அவ்வளவு கிறிஸ்பியாக தனி ஃப்ளேவரில் இருக்கும். இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக தட்டினதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா நம்ம கார ரொட்டி கலக்கலா ரெடி. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டா ஒயிட் சட்னி இல்லை கெச்சப் கொண்டு பரிமாறலாம். இதை ஒன்று சாப்பிட்டாலே திருப்தியாக இருக்கும். நீங்களும் முயற்சி செஞ்சு கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.